Hi friends, welcome to Sana Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் ஃப்ரை செஞ்சிருக்கேன். ரொம்பவே சிம்பிளா மட்டன் ஃப்ரை எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா Sana Recipes-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் ஃப்ரை பண்றதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் நல்லா கலந்து விடும்போதே மட்டன் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டுக்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மட்டனை பிளேட்டில் மாற்றிக்கலாம். மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக மட்டன் ஃப்ரை செஞ்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.